ஒரு சமநீதி இல்லாமல் ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு தேர்வு முறையை இந்தியா முழுக்க கொண்டு வர்றது, இந்தியா முழுக்க இருக்கிறது என்பது இது இந்த நாட்டுக்கும் ஒரு பெரிய எதிர்காலம் இல்லாத ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்கும். நீட் தேர்வை ரத்து செய்யணுன்ற போராட்டத்துக்கு ஒரு இடம் வழங்கணும், காலவரையற்ற போராட்டம் இடம் வழங்கணும்னு கேட்டிருக்கோம். அதில் ஒரு கோரிக்கையை இன்றைக்கி நிறைவேற்றியிருக்கிறாங்க. இன்னொரு கோரிக்கையை பற்றி இன்னும் வாயை திறக்கல. எங்களது போராட்டம் தொடரும். ரவி தோழருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் ஆஸ்பத்திரிக்கு போய் அவர் இப்போ மீண்டு வந்திருக்கிறாரு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் நேரில் ஆதரவு கொடுத்து எங்களோட கோரிக்கைகள் என்னங்கிறத கேட்டு போனாங்க. வணக்கம், என் பேர் தனசேகர். நான் தோழர் புளியந்தோப்பு மோகன், தோழர் ஜீவரத்தினம், தோழர் ரவி, நாங்கள் நால்வரும் இந்த பட்டினி போராட்டத்தில் இருந்தோம். தோழர் ரவி உடல்நிலை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் இப்போது வீடு திரும்பியிருக்கார். இந்த போராட்டம் தங்கை அனிதாவோட அண்ணன் மணிரத்னம் அவர்களோட தலைமையில் ஒன்றிய அரசுக்கு எங்களோட கோரிக்கை நீட் தேர்வை தடை செய்யணும், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கையும், தமிழ்நாடு அரசுக்கிட்ட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்ற கோரிக்கையும், அப்புறம் போராடுறதுக்கு தமிழ்நாட்டில் போராடுறதுக்கான இடங்கள் இல்லை. ஏன்னா தொடர்ச்சியாக கடந்த 1 மாதங்களாக நீட் எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்ட மாணவர்கள் மேலே, பொதுமக்கள் மேலே காவல்துறை ரொம்ப அடக்குமுறை ஏவுனாங்க, பல்வேறு வழக்கு போட்டாங்க, அவங்கள ரொம்ப கடுமையாக கையாண்டாங்க. அதெல்லாம் கணக்கில் எடுத்து தமிழ்நாட்டில் போராடுறதுக்கான ஒரு இடத்த ஒதுக்கணும், அரசுக்கிட்ட ஒதுக்கணும் அப்படின்றதுக்கு நாங்கள் அமைச்சர்கிட்ட முன் வச்சோம். இந்த பட்டினி போராட்டம் 5வது நாள் அப்போது அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்தாங்க. அவர்கிட்ட எங்களோட கோரிக்கையை முன் வச்சோம். நேற்று முன்தினமும் அமைச்சர்கள் வந்தாங்க, எங்களோட கோரிக்கையை முன் வச்ச உடனே நேற்று செய்திகள் வெளியாச்சு. நீட் தேர்வை எதிர்த்து நாங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறோம் அப்படின்னு. இன்றைக்கி சட்டமன்றத்தில் தீர்மானம் போயிட்டுருக்கு. பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்காங்க. தமிழ்நாடே நீட்டு தேர்வுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் இருக்குது. எங்கள் போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேண்டி தொடர்ச்சியாக எங்களோட போராட்டம் தொடரும். அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி நாங்கள் நகருவோம். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி நகருவோம். ஏன்னா தமிழ்நாட்டில் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களோட மருத்துவ கனவை தொலைச்சிட்டு தங்களோட உயிரையும் பலியாக்கியிருக்காங்க. ஏன்னா இங்கே நாங்கள் போராட்டத்தில் இருக்கும்போது பல்வேறு பொதுமக்கள் அவங்களோட பிள்ளைகள் நீட் தேர்வால் எப்படி பாதிக்கப்பட்டாங்க, நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட மாணவர்களே நேரடியாக இங்கே பேசியிருக்காங்க. இவ்வளோ ஒரு சமநீதி இல்லாமல் ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு தேர்வு முறையை இந்தியா முழுக்க கொண்டு வர்றது, இந்தியா முழுக்க இருக்கிறது என்பது இது இந்த நாட்டுக்கும் ஒரு பெரிய எதிர்காலம் இல்லாத ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்கும். மாணவர்கள் மீதான ஒரு பெரிய சுமையை சுமத்துறதாகவும் இருக்கும். இதெல்லாம் கணக்கில் கொண்டு எங்களோட நீட் எதிர்ப்பு கூட்டியக்கம் தொடர்ச்சியாக கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர்றதுக்கான முயற்சியும், நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு விலக்க வேண்டியும் எங்களோட போராட்டம் தொடரும். நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு கடந்த 11 நாளாக பட்டினி போராட்டம் இருந்துட்டு வரோம். இது ஒன்றிய அரசை ஒட்டி வச்ச கோரிக்கை. தமிழ்நாடு அரசுக்கிட்ட 2 கோரிக்கையை முன் வச்சோம். ஒன்று, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு தீர்மானம் கொண்டு நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து தேசத்துக்கு மீண்டும் தமிழ்நாடு நீட்டுக்கு எதிராக தான் இருக்குன்ற நிலைப்பாடை வலியுறுத்தணும். நீட் தேர்வை ரத்து செய்யணுன்ற போராட்டத்துக்கு ஒரு இடம் வழங்கணும், காலவரையற்ற போராட்டம் இடம் வழங்கணும்னு கேட்டிருக்கோம். அதில் ஒரு கோரிக்கையை இன்றைக்கி நிறைவேற்றியிருக்கிறாங்க. இன்னொரு கோரிக்கையை பற்றி இன்னும் வாயை திறக்கல. எங்களது போராட்டம் தொடரும். நீட் எதிர்ப்பு கூட்டியக்கம் சார்பாக இங்கே 11வது நாளாக இன்றைக்கி பட்டினி போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. 2 கோரிக்கையை மட்டும்தான் இங்கே நாங்கள் வைக்கிறோம். ஒன்று, பேன் நீட். 2வது, கல்வித்துறையை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்று அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட இந்த போராட்டம் பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கும் மேற்பட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. 10 வருஷமாகவும் இந்த அரசு காது கொடுத்து கேட்டுதாங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அதுக்கான தீர்வு இன்னமும் கிடைக்கவே இல்லை. இப்போ ரொம்ப தீவிரமாக இதுக்கான போராட்டம் டெல்லியில் நடந்ததை தொடர்ந்து
அதை இப்போ பயன்படுத்திக்கிட்டு அரசு வந்து இந்த கோரிக்கைகளை முன் வச்சு பேன் நீட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கான ஒரு பொது இடம் கேட்டோம். இந்த தொடர் போராட்டம் நடத்துறதுக்காக ஒரு பொது இடம் கேட்கும்போது அதை வந்து தர மறுத்துட்டாங்க. ஸோ அந்த பட்சத்தில் வேறு வழி இல்லாமல் தான் இதை வந்து பட்டினி போராட்டமாக கையில் எடுத்து இந்த இடத்துல நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் அவர் தான் வந்து இந்த போராட்டம் நடத்துறதுக்காக இங்கே வந்து அனுமதி கொடுத்துருந்தாரு. அதனால் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போவும் நாங்கள் வந்து பொது போராட்டம் நடத்துறதுக்கு ஒரு இடம் மெரினா கடற்கரை மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இதை முன்னோக்கி நடத்தி செல்கிறதுக்கும் தமிழ்நாடு முழுவதும் எல்லாம் கலந்து கொண்டு ஒற்றை புள்ளியில் ஒரே இடத்துல அதை நடத்துகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதோட சட்டசபையில் வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருந்தோம். அதாவது இந்த பேன் நீட்டுக்காக வேண்டி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி சட்டசபையில் நீட் எதிர்ப்புக்கான ஒரு மசோதாவை வந்து வச்சு ஒரு பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு. அநேகமாக இன்றைக்கி தான் அதை பற்றி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சட்டசபையில். இதோட தீர்மானம் நல்லபடியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு உகந்த மாதிரி, அவங்களுடைய கல்வி தரத்தை மேம்படுத்துகிற மாதிரி, தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வி படிப்பை விடாமல் படிக்கிறதுக்கு ஏற்றாற்போல் முடிவு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த 3 தோழர்கள் 4 தோழர்கள் ஆரம்பத்தில் இருந்து இருந்தாங்க. ரவி தோழருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போய் ஆஸ்பத்திரிக்கு போய் அவர் இப்போ மீண்டு வந்திருக்கிறாரு. பட் ஆனால் இந்த 3 தோழர்கள் வந்து தொடர் உண்ணாவிரத போராட்டமாக இருக்கிறாங்க. இந்த போராட்டம் கண்டிப்பாக நிற்காமல் நடக்கும். சட்டசபையில் மசோதாக்கு பில் எப்போ பாஸ் பண்ணி அதை பற்றி முடிவு எடுக்கிறாங்களோ அப்போ இவங்க இந்த உண்ணாவிரத போராட்டத்திலேருந்து விலகிப்பாங்க. போராட்டத்தின் வடிவம் மட்டும்தான் மாறுமே தவிர போராட்டம் நிற்காது. அது தொடர் போராட்டமாக கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில் பேன் நீட் வர்றது வரைக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவ படிப்பு படிக்கணும்னு அதை ரொம்ப ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பித்தவங்க தான் அனிதா. ஸோ ஒரு கிராமத்தில் ஒரு மூட்டத்துக்குற அப்பாவுடைய மகளாக அவங்க படிக்க ஆரம்பித்ததுக்கு அவங்களுக்கு மருத்துவ படிப்பு கிடைக்கல. அப்போ தான் இந்த நீட் உள்ளே வருது. நீட் உள்ளே வரும்போது அதை அவங்களால எதிர்கொள்ள முடியலை, அதுக்கான பண செலவுகளை அவங்களால பண்ண முடியலை அப்படின்னும் போது அப்போவே வந்து அனிதாவும் அனிதாவுடைய அண்ணன் மணிரத்னம் தோழர் இவங்க 2 பேருமே வந்து சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்து ரூம் எடுத்து அங்கே தங்கி அப்போவே நடந்த போராட்டங்களில் அவங்க கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி எந்த முடிவும் அப்போ அரசு எடுக்காத காரணத்தினால அனிதா படிப்பை தொடர்ந்து படிக்க முடியாத காரணத்தினால அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு பாதிப்பாகி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து 10 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இயக்கம் கூட பார்த்திங்கன்னா நமக்கு டெல்லியில் ரொம்ப தீவிரமாக நடந்தது. ஆனால் அவங்க வந்து என்னென்னா பேப்பர் கசிவுக்காக மட்டும்தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதை பற்றி மட்டும்தான் அவங்க வந்து போராட்டமாக எடுத்திருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து விடாமல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்ததே அனிதாவுடைய அண்ணன் தோழர் மணிரத்னம். அவர் ஆரம்பித்தது தான் இந்த நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்கம். அதுக்கு ஆதரவாக தான் நாங்கள் எல்லோரும் இப்போ இருக்கோம். இந்த தடவை முடிவு கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும் தமிழ்நாட்டுக்கு. வணக்கம். நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்கம் சார்பாக கடந்த 10 நாட்களாக தொடர் பட்டினி போராட்டத்தில் கலந்துட்டு இருந்தாங்க தோழர்கள். நீட் தேர்வை ரத்து செய்யணும், கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கே மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்னிறுத்து ஸோ எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் நேரில் வந்து ஆதரவு கொடுத்து எங்களுடைய கோரிக்கைகள் என்னங்கிறத கேட்டு போனாங்க. ஸோ மாநில அரசு நமக்காக போராடுறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த எங்கள்கிட்ட உறுதி பண்ணாங்க. அதன் பிறகு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் வந்து சந்திச்சுட்டு போயிருந்தார். சந்தித்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட்டினி போராட்டத்தை முடிச்சுக்கிங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் நீங்கள் பட்டினி போராட்டத்தை முடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம், நீங்கள் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுங்க, எங்களுக்கு தொடர் போராட்டத்தை தொடர்றதுக்கு ஒரு இடத்த ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்ற கோரிக்கை வச்சுருந்தோம். ஸோ அதில் எங்களுடைய ஒரு கோரிக்கை ஏற்கப்பட்டு இன்றைக்கி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி எங்களுடைய குழுவில் எங்களுடைய போராட்ட இயக்கத்தில் வந்து பேசி முடிவு பண்ணுவோம்.